வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை நமக்கு கொடுத்துருக்கிறது திருவாரூர் மாவட்டத்துலேருந்து ஒரு மேம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்காக கொடுத்த மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது ஈஸி மெத்தட் தான், எப்படி போடுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ மேம். நீங்களும் இதே போல் உங்களோட மெஷர்மெண்ட் அண்ட் இமேஜஸ் ஷேர் பண்ணலாம். 9452 5 அடியில் 20 ஒயர் நறுக்கணும். 20 ஒயர் நறுக்கி ரன்னிங் ஒயர் கொடுத்து 10 அரைநெல்லிக்காய் சென்ட்ரு 10 வந்ததுக்கப்புறம் இதற்கு பாருங்கள், இதுதான் சென்ட்ரு. நான் கும்பலை கொஞ்சம் நமுத்தி போட்டேன் ரவுண்டாக இருக்குங்கிறதுக்காக. 10 9 8 7 6 இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இது பண்ணிவிட்டு மறுபடியும் சுற்று ஒயர் கொடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் ஏணிப்படி முடிச்சு போட்டு இது பண்ணி கொண்டாட்டு வந்துட்டேன். 8 லைன் 8 அரைநெல்லிக்காய் நீட்டத்தில், அதாவது உயரத்தில் வர்றாப்பில் வச்சுட்டு முடிக்கிறப்ப உள்ளுக்குள்ளே வந்து சும்மா சாதா நாட்டு ஒரு நாட்டு போட்டு இதை போட்டிருக்கேன் பாருங்க. சாதா நாட்டு போட்டு அப்படியே சொருவி விட்டுட்டேன். கூட திருப்பி தான் சொருவினேன். இப்படி சொருவ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒயர் வேறு மொத்தமாக இருந்துச்சு. கூட திரட்டி சொருவி விட்டுட்டேன். அதான் ஏணிப்படி முடிச்சு போட்டு 8 லைன் கொடுத்து முடிக்கிறச்ச இந்த சாதா நாட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். இந்த காது எப்படி போட்டானிங்கன்னா 4 காது 4 ஒயர் கொடுத்தேன். 5 அடியில் 4 ஒயர் கொடுத்தேன். 4 ஒயரையே 2 2 வச்சு அப்படியே போட்டுட்டேன். தனித்தனியாக போடுவோமே உருட்டு கை பிடிக்க, அப்படி போடாமல் 2 2 இந்த பக்கம் 2 ஒயரை பிடிச்சிட்டு இந்த பக்கம் 2 ஒயரை பிடிச்சிட்டு அப்படியே அந்த 2 ஒயரையே மாற்றி போட்டேன். அதான் இந்த காது இந்த கூடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கூடைக்கு தான் அந்த காது போட்டிருக்கேன். இந்த காதை இப்போ தான் போட்டிருக்கேன். அதான்ப்பா பொறுமா. 6 அடியில் 30 ஒயர் நறுக்கி 15 நாட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். 15 போட்டு இதான் சென்ட்ருக்கு அப்புறம் 1 2 3 4 வருஷம் போட்டிருக்கேன். 5 வருஷம் போட்டிருக்கேன் போல் பாருங்கள். சென்ட்ரு 1 2 3 4 5 6, அதாவது இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 இப்படி போட்டிருக்கேன். அதான் போல் 1 2 3 4 5 போட்டு 4வது ஒயரையும் 4வது ஒயரையும் 5வது ஒயரையும் முடிச்சு போட்டு சென்டருக்கு அப்புறம் 4 வருஷம், அதேமாதிரி இந்த சென்டருக்கு அப்புறம் 4 வருஷம் போட்டு 5வது ஒயரையும் 6வது ஒயரையும், அதாவது இந்த வரிசையில் 1 2 3 4 5 4வது நாட்டையும் 5வது நாட்டையும் ஜாயின் பண்ணி முக்கு திருப்பி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், திருப்பி போட்டேன். அப்புறம் அந்த 15 நாட்டையும் போட்டோமா, அதை வந்து 3 3 பிரித்து 3 டியூப் சொருவி இந்த ஒவ்வொரு டைமண்டும் வர்றாப்பில் போட்டேன். அதில் இந்த டியூப் வந்து 1 இன்ச்சுக்கு நறுக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே. இந்த கூடையில் வந்து அரைநெல்லிக்காய் கூடையில் வந்து சின்னதாக நறுக்கியிருப்பேன் பாருங்களேன். அந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டேன் டியூப்பு. அப்படி இல்லாமல் இந்த கூடையில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன் டியூப்பு. அதனால இந்த டியூப்பு போய் அப்படியே ப்ரெஷராக இருக்கிறதுனால இந்த இது வந்து அப்படியே தூக்கிட்டு மோல்டாக இருக்குது. அதனால தான் கூட நம்ம உருண்டையாக தெரியுது. அது அன்னாசி பழம் கூட மாரி தெரியலை, பூசணிக்காய் மாரி இருக்குது, உருண்டையாக பந்து மாரி. அது அழகாக தான் இருக்கும், தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அதுமாரி இந்த காயுமே இப்போ தான் நான் போட்டிருக்கேன். இது என்னமோ காய் சொல்லுவீங்க, நான் பேர் எனக்கு சரியாக நினைப்போல. இந்த காது இன்றைக்கி தான் இந்த கூடைக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நான். கூடைக்கு வந்து உள்ளார 3 அடி உள்ள ஒயர் கொடுத்தேன். மறுபடியும் இது சுற்று ஒயர் தான். நான் மேலே இது நறுக்கலை ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்து அந்த மேலே உள்ளார ஒரு 2 ஒயர் உள்ள ஒயர் 3 அடிக்கு கொடுத்தேன் பாருங்கள். அந்த ஈக்குவலுக்கே இந்த ரன்னிங் ஒயரையும் கொடுத்துக்கிட்டேன். நீங்களாம் இந்த இவ்வளோ உள்ள வச்சு அதுக்கப்புறம் இதை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி இல்லாமல் இதில் உள்ள அந்த இன்னொரு ஒயரையும் இதுக்குள்ளாரையே கொடுத்ததுனால இப்போ இதுக்குள்ளார வந்து 5 ஒயர் இருக்குது. முதல்ல நம்ம வச்ச 2 ஒயருக்கு வச்ச 3 அடி, அப்புறம் இந்த இதோட ரன்னிங் ஒயரோட ஒரு 3 அடி, மொத்தம் இதுக்குள்ளார 3 ஒயர் இருக்குது. இப்படி நம்ம கணக்கு பார்க்குறோம்னா 3 ஒயர் இதில் இருக்குது. போட்டு இந்த கைப்பிடி போட்டேன். நல்லா அழுத்தமாக இருக்குன்னு வச்சுங்க பார்த்ததுங்க. இது வந்து இந்த இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அந்த கைப்பிடி போட்டிருக்கேன். இது வரைக்கும் போட்டதில்லை. பொறுமைப்பா.